அப்போது இப்பையும் பாவையும் சேர்க்கும் போது நமக்கு என்ன வருது? ப அப்படிங்கிற எழுத்து வருது. சரிங்களா? இப்ப ஓகேங்களா? இப்ப அப்படின்னு சொல்லணும். அதாவது பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழுத்தி சொல்லணும். ஓகேவா? இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இது நம்ம எப்படி சொல்லுவோம்? அலிஃப் பா. சரிங்களா? அலிஃபுக்கு மேலே ஜபர் இருக்குது, பாக்கு மேலே சுக்குன் இருக்குது. இது எப்படி சொல்லுவோம்? அப் அப்படின்னு சொல்லுவோமா? நம்ம வந்து இந்த இடத்த எப்படி சொல்லணும்னா அப்ப அப்படின்னு சொல்லணும். ஏதாவது இந்த இடத்துல எப்படி தெரியுமா இது அசலாக இருக்கும்? எழுதிக்க பாருங்க. இது வந்து அசலாக எப்படி இருக்குன்னாக்கா அலிஃபு பாக்கு மேலே சுக்குன்னு பாக்கு மேலே ஜபர். இது எப்படி நம்ம வாசிப்போம்? அப்ப அப்படின்னு வாசிப்போமா? இப்படி தான் இருக்கும் அசலாக. இந்த எழுத்துடைய விரிவாக்கம் வந்து இதுதான். சரிங்களா? அதை நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க? ஷார்ட்டாக வந்து இப்படி போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் நமக்கு குரானில் எழுதும் போது நமக்கு என்ன ஆகும்? குரான் இன்னுமே பெருசாயிரும். அதுக்காகத்தான் என்ன செஞ்சுருக்காங்க? எழுத்துக்களை வந்து சுருக்கி இந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம இதை எப்படி வாசிக்கணும்? அப்ப அப்படின்னு வாசிக்கணும். சரிங்களா? அதே வந்து இந்த இடத்துல கீழே ஜேர்